நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக கொடைக்கானல் போறாங்க. போற இடத்துல அவங்கள 3 பேர் சீரழிச்சிடுறாங்க. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு பார்த்தா அவங்களை கற்பழிச்சவங்களே அந்த போலீஸ் தாங்கிற உண்மை தெரிஞ்சு அங்கிருந்து வெளியே வர ட்ரை பண்றாங்க. நடந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குங்கிற டவுட்ல ஹீரோயின் கிளம்பி போனவங்கள மறுபடியும் வர சொல்றா அந்த ஏசை. கிளம்பி போன ஹீரோயினை மறுபடியும் கூட்டு வராங்க. அந்த 3 போலீஸும் விசாரணைங்கிற பேர்ல ஹீரோயினை ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க. அந்த நேரமா பார்த்து அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் வராங்க. லேடி இன்ஸ்பெக்டர் பார்த்ததும் ஹீரோயினை கொண்டு போய் ஒரு ரூம்ல மறைச்சு வைக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் வந்து எஸ்ஐ கிட்ட ஏதாவது கேஸ் இருக்கான்னு கேக்குறாங்க. எந்த கேஸும் இல்ல, ஒரே ஒரு ஈவ்டீசிங் கேஸ் தான் சொல்லி அவங்கள அனுப்பிச்சு வைக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் போயிட்டாங்கன்னு நினைச்சு ஹீரோயினை மறுபடியும் வெளில கூட்டு வராங்க. அதே நேரம் இன்ஸ்பெக்டர் அங்க வந்துருவாங்க. ஆக்சுவலா இன்ஸ்பெக்டர் போன வண்டி பஞ்சர் ஆயிருக்கும். இன்ஸ்பெக்டர் ஹீரோயினை பார்த்த உடனே கூட்டு போய் விசாரிக்கிறாங்க. ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அந்த 3 பேர் மேல சந்தேகமா இருக்கதையும் சொல்றாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் நீங்க ஒரு நாள் மட்டும் தங்குமா, நாளைக்கு வந்து நான் ஒரு கேஸை முடிச்சிடறேன்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இன்ஸ்பெக்டர் வெளியே போனதுக்கு அப்புறம் ஸ்டேஷன்ல இருக்க எல்லாரையும் புது ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் மட்டும் தான் ஸ்டேஷன்ல தனியா இருக்காங்க. ஏதோ தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு வெளியே போறாங்க. அதே நேரத்துல அந்த 3 போலீஸ் வந்து அவங்கள பிடிச்சிடுறாங்க. ஹீரோயினை தரன்னு இழுத்துட்டு போய் அவங்க ட்ரெஸ் எல்லாம் கலட்டி வீடியோ எடுத்துட்டு இது நீ வெளில சொன்னா உன் வீடியோ வெளில விட்டுருவேன். இந்த 3 போலீஸும் ஹீரோயினை மிரட்டுவாங்க. ஹீரோயின் சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க லவர் கிட்ட சொல்றாங்க. அவரும் எது நடந்தாலும் பாத்துக்கலாம், நீ கவலைப்படாதன்னு சப்போர்ட்டிவா இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த 3 போலீஸ் மேல ஹீரோயின் கமிஷனர் ஆபீஸ்ல கேஸ் கொடுக்குறாங்க. உடனே இந்த 3 பேரும் அரெஸ்ட் பண்றாங்க. 3 பேருக்கும் வேலை போகுது. நம்ம இவ்வளவு சொல்லியா அவன் அடங்கலை பாத்தியான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தப்பான வெப்சைட்ல அவங்களோட போட்டோவை வீடியோவெல்லாம் அப்லோட் பண்ணிடுறாங்க. வீடியோ பயங்கரமா வைரல் ஆகுது. எல்லாரும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஹீரோயின் ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாருக்கும் பதில் சொல்றதை நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு கோர்ட்டுக்கு போய் அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்றாங்க. அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துறாங்க. அந்த ஜட்ஜு ஹீரோயினை ரொம்ப பாராட்டுறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஒரு பொண்ணோட மனம் போட்டிருக்க ட்ரெஸ்ல இல்ல, அவன் உடம்புல இல்ல, அவ வாழ்ற வாழ்க்கையில தான் இருக்குன்னு சொல்றா. இவங்க இப்படிலாம் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சு நான் கேஸ் கொடுத்தேன்னு சொல்றா. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.